ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய செம்ம டேஸ்டான சிம்பிளான முறையில் பண்ணக்கூடிய குருமா. இதில் நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். நான் 4 பேத்துக்கு உண்டான அளவுக்கு செய்ய போகிறேன். சிக்பீஸ்னு இதை சொல்லுவாங்க, சோலின்னு சொல்லுவாங்க. வெள்ளை சுண்டலை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. 8 மணி நேரமாவது சுண்டல் நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறின சுண்டலை கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு 8 விசில் போல் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு சைடு வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தக்காளி பழம் அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் 2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு வெல்னஸ் கிளாஸ் இப்போ நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேங்க. செம்மையாக இருக்குது. மார்னிங் 5 to 6 அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையும் ஸ்டார்ட் பண்ணால் அன்றைக்கி ஃபுல்லாக போகிறதே தெரியறது இல்லைங்க. அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது தெரியுமாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் 4லேருந்து 6 o'clock எந்திரிச்சு பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாகவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு பொடி நான் சேர்க்க போகிறது இல்லைங்க. தனி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம். பட்டை லவங்க பொடி வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த 2 பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு சாப்பாடு செய்யும்போது நம்ம பாசிட்டிவாக நல்லதை நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இன்றைக்கி வீட்டுக்கு 4 பேர் வராங்களா, அவங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சு போடணும், அவங்க நம்மளை பாராட்டணும், நல்லபடியாக அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிஷ் நல்லா வருங்க. ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதாங்க. நல்லது நினச்சி நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்லதாக தான் அமையும். அது வந்துட்டு ஒரு குக்கிங் பண்ணுற ரெசிபியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமா கூட இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக நினைங்க. நம்மளோட எண்ணங்களை நல்லதாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தயிர் திரிஞ்சு போயிடும். இந்த தயிர் சேர்த்துறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கை வேக விட்டுக்கலாம். வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நேரமும் சமையல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மதியானத்துக்கு ஒரு குழம்பு, நைட்டுக்கு ஒரு குழம்பு அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரே குழம்பாக வச்சுட்டிங்கன்னா மதியானம் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு தோசைக்கோ சப்பாத்திக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கும் இதே குழம்பே உங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கும். அரை மூடி துருவின தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இதில் 4 பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். 2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த குழம்புல நம்ம உருளைக்கிழங்கு வெள்ளை சுண்டல் சேர்க்கறதுனால வெள்ளை சுண்டலில் உங்களுக்கு அதிகப்படியான புரோட்டீனும் நார் சத்தும் இருக்குங்க. உருளைக்கிழங்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு தான். உருளைக்கிழங்குலையுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு, பொட்டாசியம், விட்டமின்ஸ், ஃபைபரும் அதிகப்படியாக இருக்குது. இப்போ குழம்பை மூடி போட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம்.
குழம்பு நல்லா கொதித்து வர வர எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருவோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே சாப்பாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த டிஷ் நல்லா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதுக்காக தாங்க நான் ஸ்டார்டிங்கில் தயிர் சேர்க்க சொன்னேன். தயிர் சேர்த்து பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வரும். தயிர் சேர்க்கும்போது புளிப்பில்லாத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துன உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.